காலையிலேருந்து விஜயை பார்த்துட மாட்டோமா, விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா அப்படின்னு காத்து கிடந்து சாயங்காலம் வரைக்கும் காத்து கிடந்து உணவு தண்ணி இல்லாமல் காத்து கிடந்து அந்த மக்கள் அவ்வளோ போராடி விஜயை பார்க்கறதுக்குள்ள அவர் பேசுறதுக்குள்ள இந்த மாதிரி விபத்து நடந்ததுக்கு இப்போ 39 பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயும் நடந்ததில்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி நடந்ததில்லை. விஜயை பார்க்கறதுக்காக இவ்வளோ பேர் வராங்க. ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக இவ்வளோ பேர் வராங்கன்னா என்ன அர்த்தம்? அது விஜயும் காரணம், அந்த அரசும் காரணம் தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் மட்டும் இல்லை, எல்லாமே கரண்ட்டு கட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸு வந்ததுனால கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு தீவிர விசாரணை செஞ்சு கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும். இதில் நிவாரணம் கொடுத்தா போதுமா? போன உயிர் திரும்ப வராது. விஜய் தரப்புலேருந்து 20 லட்சமோ அரசு தரப்புலேருந்து 10 லட்சமோ கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் போன உயிர் போனது தானே. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு கரூரில் நடந்த இந்த விபத்து என்னைக்கும் 2025 மறக்காது. இன்னும் அரசு இந்த மாதிரி பிரச்சார கூட்டம், மாநாடு இந்த மாதிரி இருந்தால் கடும் விதிமுறைகளை விதித்து அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்தா நல்லதாக இருக்கும். அதுதான் என்னோட விருப்பமும். பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் அரசியல் தலைவர்களோ அரசியல்வாதிகளோ நடந்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும். அதுதான் என்னோட கருத்து.